வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்றவங்க, வெயிட் லிஃப்டிங் ஜாப் பண்றவங்க, வீட்டு வேலைகள் செய்றவங்க, கார்பெண்டர்ஸ், பெயிண்டர்ஸ், பிளம்பர்ஸ் இவங்களுக்கெல்லாம் காமனா வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லக்கூடிய லேட்டரல் எபிகாண்டைலைட்டிஸ். இதுல எக்ஸ்டென்சார் கார்பே ரேடியாலிஸ் பிரீவிஸ் அப்படின்ற டெண்டான் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இதுல முக்கியமான அறிகுறியே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ட்விஸ்டிங் பெயின், நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது பெயின் ரொம்ப ஜாஸ்தி இந்த இடத்துல இருக்கும், சமயத்தில் ரேடியேட் ஆகும். இதுதான் முக்கியமான ஒரு அறிகுறி. இதை ஆயுர்வேதத்துல ஸ்நாயுகதவாதம்னு சொல்லுவாங்க. இதுல ஸ்டேஜஸ் ஒன்று இருக்கு. அதுல எர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்யூட் ஸ்டேஜ்ல வந்து பித்தம் அதிகமா இருக்கும். இந்த பித்தம் அதிகமா இருக்கிறதால கோல்டு கம்ப்ரெஷன், அதாவது நம்ம ஐஸ் ஊத்துறோம்னு சொல்றோம் இல்லைங்களா, அது பண்ணலாம். அப்புறம் ஜென்டில் மசாஜ் இதுவும் செய்யலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வாதம் அதிகமாகும். இந்த வாதம் அதிகமாகும் போது அந்த கிரானிக் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அதுல ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்நேகனம் சொல்லக்கூடிய எண்ணெய் வச்சு மசாஜ் பண்றது, அப்புறம் ஸ்வேதனம் வந்து இதுல ஃபொமெண்டேஷன் சொல்லக்கூடிய சுடுதண்ணி ஒத்தடம், இதை பத்திர பிண்ட ஸ்வேதம் சொல்லுவாங்க, இலக்கிழின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தா நவரக்கிழி. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. தானியாம்ல தாரா, அப்புறம் பிழிச்சில் இருக்கு, லேப்பனம் இருக்கு, உத்வர்த்தனம் இருக்கு. இல்ல குறிப்பா அக்னிகர்மமும் பண்ணலாம். இல்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீலிங் ஃபேஸ். இந்த ஹீலிங் ஃபேஸ்ல வந்து என்னென்ன எக்ஸசைஸ் இல்ல குறிப்பா அந்த டென்னிஸ் எல்போல பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டவல் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. இந்த டவலை வச்சு நம்ம ஸ்ட்ரெச் பண்றது. இப்படி பண்ணோம்னா நல்லா நம்ம என்ன ஆகும்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். என்னென்ன யோகாசனம் பண்ணா இந்த பிரச்சனைக்கு பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கோமுகாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவுஸ் போஸ். நெக்ஸ்ட் வந்து அதோமுக ஸ்வனாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய டவுன்வர்ட் ஃபேசிங் டாக்ன்ற போஸ்டர். நெக்ஸ்ட் புஜங்காசனம், கோப்ரா போஸ்டர். தாடாசனம், மவுண்டைன் போஸ்டர். இது எல்லாமே என்ன ஒரு காமனான விஷயம் அப்படின்னா, இது எல்லாமே ஷோல்டரையும் ஆர்மையும் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய ஒரு ஆசனங்கள். இந்த டென்னிஸ் எல்போவுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. என்னெல்லாம் சேர்த்துக்கலாம், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது. சேர்த்துக்கக்கூடியதுல வந்து மஞ்சள் எடுத்துக்கலாம், ஜிஞ்சர், அப்புறம் அஸ்வகந்தா. இது மூணுமே வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்கிறதால அந்த வீக்கத்தை, அந்த வலியை வந்து இது குறைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கீ, நெய் இருக்கு இல்லைங்களா, நெய் அப்புறம் நல்லெண்ணெய், இது ரெண்டுமே வந்து என்னன்னா கொலேஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன், ஒருவித புரதம். அதுதான் வந்து போன்ஸ் மசில்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படும். அந்த புரதத்தை ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ரெண்டும் தேவைப்படும். மூணாவது ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காயும், கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை வகைகளையும். இதுல எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு நம்ம மெயினா பார்த்தோம் அப்படின்னா, எண்ணெய் பதார்த்தங்கள், எண்ணெயில பொரிச்சது வருது. ஏன்னா இது வந்து இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனை இது தூண்டிவிடும். அதுக்கு அடுத்து வந்து கேஃபின், காஃபி அதிகமாக பயன்படுத்துறது, அப்போ ஆல்கஹால், இது எல்லாமே வந்து நமக்கு இந்த ப்ராசஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். குறிப்பிட்டு சொல்லும்படியா சுகர் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு ஹீலிங் ப்ராசஸை வந்து இது தடுக்கும். அதனால அதையும் கம்மி பண்ணிக்கலாம். ஆர்த்தோட்டிக்ஸ்ல எல்போ ஸ்ட்ராப்பு, ரிஸ்ட் ஸ்பிளிண்ட், அப்புறம் எல்போ இம்மொபிலைசர் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு பெயின்லேருந்து கொஞ்சம் நம்ம ஒரு அளவுக்கு அட்வான்ஸாக நம்ம கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஈஸியாக இருந்து வெளியே வரலாம். நன்றி.